இப்போ இவர் மங்காமண்டார் அங்கிருந்து புறப்பட்டுட்டார். யாரோட? விபீஷ்ணரோட புறப்பட்டுட்டார். விபீஷ்ணர் பாவம், அவர் நினைச்சிருந்தார் ஏதோ இங்கிருந்து அவரை ஆகாய மார்க்கமாக அவர் அப்படியே இலங்கைக்கு அழைச்சிட்டு போய் அவர் அங்க பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் அவர் கொண்டாடணும் அப்படின்னு அவர் நினைச்சு அவருக்கு அந்த உற்சவ நேரம் வந்தது இல்லையா, அதனால அவர் பார்த்துட்டே வந்தார். எங்கேயாவது இந்த பெருமாளை இறக்கி வச்சு உற்சவம் ஒண்டி பண்ணி முடிச்சுட்டு ஆட்சி எடுத்துட்டு போல. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி சொல்லியிருக்காரு. ராமச்சந்திரமூர்த்தி சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த பெருமாளை இவர் சொல்லிட்டார் நம்ம ரங்கமன்னார், என்ன எனக்கு உண்டான இடத்த நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன், ஆனா எனக்கு உற்சவம் பண்ணணும்னு ஒண்டி விபீஷணத்தை சொல்லி அனுப்புன்ட்டார். அதனால விபீஷணத்தை சொல்லி அனுப்பிச்சிட்டார் ராமர். இந்த பெருமாளை எங்கேயாவது பிரதிஷ்டை பண்றா இறக்கிட்டு இந்த பெருமாளுக்கு உற்சவம் பண்ணிட்டு நீங்க அவரை அதுக்கப்புறம் இலங்கை எடுத்து அவர் ஏழை பண்ணிட்டு அங்க பிரதிஷ்டை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு தெரியாது இதனோட சூட்சமம். விபீஷ்ணர் பாவம் அப்படியே தேடிண்டே வந்த எந்த இடத்துல இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணலாம், எங்க இவருக்கு உற்சவம் பண்றதுக்கு இறக்கி வைக்கலான்னு. ரங்கமன்னார் அவர் இதோட சாமர்த்தியசாலி, அவரும் தேடினே வந்தார். அவர் எதுக்கு தேடின்னு வந்தார்? அந்த இடத்துல தங்கணும். எந்த மாதிரி இடத்துல அவர் தங்கணும்னா, இங்க சரவி நதிக்கரையில எத்தனை வைபவங்கள் அவருக்கு, சரவி நதிக்கரையில எவ்வளவு அழகான சோலைக்கு நடுவில் அவர் எப்படி பிரதிஷ்டை பண்ணாலும் அப்படிப்பட்ட சோலையை தனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சார் அவர். அப்படி அவர் தேடி கொண்டு வரும்போதுதான் இந்த இடத்துல ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தோட அழக நம்மளோட ஆழ்வார் தொண்டரை கொடி ஆழ்வார் அவரோட திருப்பள்ளி எழுச்சில முதல் பாசுரத்துல அனுபவிப்பார். எப்படின்னா, கதிரவன் குணதிசை சிகரமன் தனைந்தான் கன இருளகன்றது காலையும் பொழுதாய். அப்படியே கதிரவன் ரெண்டு மலை சிகரத்துக்கு நடுவில் அப்படி வரும்போது அந்த இருட்டு அப்படியே விலகித்தான். மது விரிந்து ஒழுகின மாமலர்கள், அந்த மது அப்படியே அப்படியே உதிர்ந்துதான் அந்த மலர்ல இருந்து. அத்தனை சோலையான அந்த காவிரி நதிக்கரையில் அப்படியே காவிரி புரண்டு வெள்ளம் புரண்டு ஓடுற அந்த இடத்துல அந்த பெருமாள் அப்படி பார்த்தாராம். பெருமாள், ஆஹா இதுவல்லவா சரியான இடம், இங்கேயே நாம இறங்கிப்போம் அப்படின்னு உடனே முடிவு பண்ணார். இவர் முடிவு பண்ணியாச்சுன்னா ஜீவாத்மாக்கெல்லாம் என்ன எந்த 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 மூளைக்கு அவர் முடிவு பண்ணியாச்சுன்னா அவருக்கும் அதே தான் தோணித்து விபீஷனுக்கும். ஆஹா இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, இப்படியே இறக்கிடுவோம் பெருமாளை அப்படின்னு பெருமாளை அங்கேயே இறக்கினர். அப்படியே பிரம்மோற்சவங்கள், ஆதி பிரம்மோற்சவம் சொல்லுவா இன்னைக்கும். அந்த பிரம்மோற்சவத்தை அழகா பண்ண இதுக்கு பூபதி உற்சவம்னு சொல்லுவா. ஏன்னா இந்த பூபதி உற்சவம் பூ அப்படின்னா பூமகள், அந்த பூமகளை மணந்து கொண்ட பதி இவர். அதனால அங்க அந்த இடத்துல, அதாவது அயோத்தியில இவருக்கு பூபதி உற்சவம்னு பண்ணுவா. அந்த உற்சவத்தை இங்க பண்ணிதான் பெருமாளை ஏழை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது பெருமாள் திருவுளம் கொண்டு இங்கேயே ஆச்சரியமாக தங்கிவிட்டார். இதுதான் உண்மையில் நடந்த கதையாக இருக்க வேணும். ஏன்னா இது எப்படி யோசிச்சு பார்த்தாலும் அப்படியெல்லாம் கொடுத்து விட்டு அவர் அப்படி போகக்கூடிய இவர் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இன்னொன்னு நல்லா யோசிக்கணும். இவர் அனுபவிச்சாரா? இப்ப இதெல்லாம் அவர் அனுபவிச்சாரா? இந்த நடந்ததெல்லாம் அவர் செய்தாரா, செய்து கொடுத்தாரா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ராமானுஜருக்காக காத்திருந்தார். ஏன்னா அந்த யுகத்துல லக்ஷ்மணர் அந்த கைங்கரியத்தை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல அந்த கைங்கரியத்தையும் முடிச்சாகணும். அப்ப கலியுகத்துக்கு வரும்போதுக்கு அப்ப அதுக்கு வரைக்கும் காத்திருக்கணும் இல்லையா? பெருமாள் காத்திருந்தார். ஏன்னா இதையெல்லாம் அங்க பார்த்து ஆசைப்பட்டுட்டாரு, இதெல்லாம் நடந்தாகணுமே. அப்ப இந்த பெருமாள் தானே பண்ணி கொடுக்கணும். அதனால அவர் காத்திருந்தார். எப்படி காத்திருந்தார்? கலியுகம் வரைக்கும் காத்திருந்தார். இந்த பெருமாள், அதாவது நம் ராமானுஜர் அவதரித்தது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்தது, காஞ்சிபுரத்துலதான். காஞ்சிபுரத பெருமாள் இருக்கார் இல்லையா, வரதராஜ பெருமாள், அவர் தான் இவரோட திருவாராதன பெருமாள். இன்னும் சொல்ல போனா ராமானுஜர் ஸ்ரீரங்கம் ஜீயரா போனதுக்கு அப்புறமும் கூட இந்த திருவரங்க பெருமாள், அந்த வரதராஜ பெருமாளை தான் அவரோட ஆராதன பெருமாளா நினைச்சுன்னு வந்தார். அதுதான் ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு பட்டு. ஆனா ரங்கநாதர் இருக்கார் இல்லையா, அவர் போக மண்டபம். எல்லா ஆழ்வார்களையும் எல்லா ஆச்சாரியர்களையும் தன்னிடத்துல அப்படியே கொண்டு நிறுத்தக்கூடியவர். அப்பேற்பட்ட பெருமாள் அவர். ஏன்னா அதே சமயத்துல நம்ம வரதராஜ பெருமாள் தியாக மண்டபம் எல்லாமே விட்டு கொடுத்துருவார். இருக்கட்டும், எல்லாரும் அனுபவிக்கட்டும் எல்லாருக்கும். ஏன்னா வரம் தான் அப்படின்னா அந்த வரதன் வரம் கேட்டவன தரக்கூடிய வரதன் அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவார். இவர் எல்லாமே அனுபவிப்பார். ஏன்னா இவர் ராஜா. இந்த இடத்துல பூலோக வைகுண்டத்துல இந்த பெருமாள் சைன திருக்கோணத்துல இருக்கிறதுனா இவர் மகாராஜா. அதனால எல்லாம் அனுபவிப்பார். ஏன்னா மகாராஜா ஆராதித்து வந்த மகாராஜா இல்லையவர் அனுபவிச்சார். சரி, இந்த உற்சவங்கள் எல்லாம் இவர் ஏற்படுத்தி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா ஏற்படுத்தி கொடுத்தார். முதல்ல இந்த ரங்கமன்னார் இப்ப இருக்கார் இல்லையா, இந்த ஸ்ரீரங்கம், அந்த திருத்தலத்தோட வைபவம் இதுதான் 108 திவ்ய தேசங்கள்ல முதல் திவ்ய தேசம். இது 156 ஏக்கர் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கம் இது அந்த இடம் ஃபுல்லா
அந்த இடத்துல இவரோட கர்ப்பகிரகத்துக்கு நடுவுல இதை சுத்தி 7 மதில் சுவர்கள். இந்த ஒரு மதில் சுவரையும் 2 ஆழ்வார்கள், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் அவதான் கட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் 4 சோழர்கள் இவாள்லாம் அந்த மதில் சுவர் கட்டி கொடுத்தான். இது ஆக்சுவலா பூலோகம், புவர்லோகம், சிவர்லோகம், மகர்லோகம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி 7 லோகங்களுக்கு இணையான மதில் சுவர் அது. அப்படி ஆச்சரியமாக சைன திருக்கோலத்தில் இருப்பார் இந்த பெருமாள். இப்போ இந்த இடத்துல உற்சவங்கள், இங்க ஸ்ரீரங்கர் ரங்கநாதருக்கு இவர் அமைத்து கொடுத்த உற்சவங்கள், இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா இவருக்கு 12 மாதங்களும் உற்சவம். நம்ம ரங்கமன்னாருக்கு அத்தனை மாதங்களும் இவருக்கு உற்சவம். இதுல முக்கியமான 3 உற்சவம் சொல்லுவாங்க. என்ன உற்சவம்னா, முதல்ல பிரம்மோற்சவம். இது பங்குனி மாசம் நடக்கக்கூடிய உற்சவம், இதுதான் பிரம்மோற்சவம். இதுக்கப்புறம் சித்திரை திருவிழால ஒரு தேர் உற்சவம், அது பிரம்மாண்டமா பிரமாதமா கொண்டாடுவாங்க. 3ஆவதாக ஒரு உற்சவம், அது என்ன உற்சவம்னா, தை மாசம் நடத்தக்கூடிய பூபதி உற்சவம், அதாவது ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதி பிரம்மோற்சவம் எப்பேற்பட்டதான உற்சவம் அப்படின்னா, அங்க திரேதாயுகத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த பெருமாளுக்கு என்ன உற்சவம் பண்ணாரோ அந்த உற்சவம் தான் தை மாசம் இந்த பெருமாளுக்கு இங்க பண்ணுவான். அது எப்படி தெரிய வரும்? ஏன்னா திரேதாயுகத்துல நடந்தது இந்த கலியுகத்துல அவருக்கு செய்து கொடுக்கணும்னு எப்படி தோணுது? இதை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமானுஜர். அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியம். இப்போ இந்த உற்சவங்கள்ல முக்கியமான பார்த்தா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்போ பெருமாளுக்கு கார்த்திகை தீபம் ஏத்துவா அந்த கோயில்ல. பெருமாள் அப்படியே மகாராஜா வேஷத்துல அப்படியே அவருக்கு அழகாக அலங்காரம் விட்டு அவர் எங்க இருப்பாருன்னா, அந்த சுதர்சன, எல்லாரும் கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போயிருப்பேன், அங்க சுதர்சன இது இருக்கு இல்லையா மண்டபம், அந்த சுதர்சன ஆழ்வார் இருப்பாரு, சக்கரத்தாழ்வார் மண்டபம், அந்த மண்டபத்துல பெருமாள் ஏழு இருப்பாராம். அவரை சுத்தி எல்லாரும் ஊர் ஜனங்கள் எல்லாம் அவரை சுத்தி இருப்பாராம். அப்படி ஒரு ராஜா மாதிரி கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அப்போ இந்த கார்த்திகை உற்சவம் முடிஞ்சு சொக்கப்பானை உற்சவம்னு பண்ணுவா. அது எப்படின்னா, இந்த வான வேடிக்கை எல்லாம் பண்ணுவா இல்லையா, அந்த உற்சவம் எல்லாம் பண்ணுவா. ரொம்ப அழகா பெருமாள் எல்லாரோட உட்காந்து அப்படியே ஆச்சரியமா எல்லாத்தையும் அனுபவிப்பார். அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெருமாளை யதாஸ்தானத்துல ஏழை கொண்டு போனோம் இல்லையா, அப்ப அந்த பல்லக்க தூக்கும் போது பெருமாள் சொல்லிட்டு வரோம், நான் நகர மாட்டேன் அப்படின்ற வரோம். இதெல்லாம் ராமானுஜர் அமைச்சு கொடுத்தார். நீ நகர மாட்டேன், நான் நகர மாட்டேன் அப்படின்ற வரோம். அப்ப என்ன பண்ணுவாலாம், 2 பட்டாச்சாரியார்கள் அந்த பெருமாளை அவர் அப்படியே கையில ஏந்திப்பாராம். கையில ஏந்தி அப்படியே ஆசைஞ்சுட்டே யதாஸ்தானத்துக்கு உள்ள போவாராம். யதாஸ்தானத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரங்கமன்னர் அப்படி திரும்பி பார்ப்பாராம். எல்லாரும் ரங்கா ரங்கா ரங்கான்னு அப்படி சந்தோஷ கூக்குரல் விடுவாராம். அப்படியே அப்புறம் தான் யதாஸ்தானத்துக்குள்ள அவர் போவாராம். இது எதனால ஏற்படுத்தி கொடுத்தார் ராமானுஜர்? ஏன்னா ராமரை தசரதர் அப்படியே கையில அப்படியே அழைச்சிட்டு உள்ள போய் இறக்காம கையிலேயே அழைச்சிட்டு போனார்ல, இப்ப அவர் அதை அனுபவிச்சார்ல, இப்ப இவனை அனுபவிக்கணுமே. அத மாதிரி தசரதராக அந்த 2 பட்டாச்சாரியர்கள் இன்னைக்கும் கைத்தல சேவைன்னு சொல்லுவாங்க. அந்த சேவையை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமானுஜர். அதை நிறைவேற்றி கொடுத்தாரு இல்லையா, ஆச்சரியமாக. இது ஒரு உற்சவம். இதுல 2வது பங்குனி உற்சவம் 9 நாள் ஆச்சரியமாக நடக்கும். இந்த பங்குனி உற்சவத்துல 3ஆம் நாள் ஒரு உற்சவம் இருக்கு. அது என்னன்னா ஜீயர்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீயர்புரத்துல எப்படின்னா, பெருமாள் இங்கேருந்து ஏழை பண்ணிட்டு போவா ரங்கமன்னார. எல்லாரும், அதாவது அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எல்லாருமே இவர் இப்ப கிளம்பினார்னா நான் முதல் நாள் காத்தால தான் வருவார் ரங்கமன்னார். அதனால முதல் நாள் பெருமாள் அங்க இருக்க மாட்டார், காத்தால வந்துருவார். முதல் நாள் பெருமாள் ஏழை பண்ணிட்டு ஜீயர்புரத்துக்கு போவா. ஜீயர்புரத்துக்கு பெருமாள் அங்க போன உடனே அங்க என்ன பண்ணுவானா, 3 சவர தொழிலாளர்கள் இருப்பாராம். அவன் என்ன பண்ணுவானா, சும்மா, ஏன்னா அது விக்கிரகம் இல்லையா, அச்சாமூர்த்தி தானே, அவருக்கு சும்மா அப்படி சேவனம் பண்ணிட்டு திருமஞ்சனம் பண்ணுவாராம். அந்த இடத்துலயே அந்த காவிரி வெள்ள பக்கத்திலேயே இருந்து திருமஞ்சனம் பண்ணுவாராம். இதை இன்னைக்கும் ஒரு சம்பிரதாயமா பண்ணிட்டு இருக்கா. அந்த திருமஞ்சனம் பண்ணினோன்னு பெருமாள் அங்க எல்லாருக்கும் கடாட்சம் கொடுத்து, அன்னைக்கு அங்க என்ன பிரசாதம்னா தயிர் சாதம் மாவடு, இதுதான் அங்க பிரசாதம். பெருமாள் அவருக்கும் பிரசாதம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க இருக்கிறவாலும் அது சுபிட்சமா சாப்பிடுவா, ரொம்ப சந்தோஷமா. இதுக்கப்புறம் பெருமாள் மறுநாள் காலையில புறப்பட்டு வரும்போது அந்த இடத்துல ரங்கமன்னாருக்கு அக்ரஹாரம் ஃபுல்லா கோலம் போட்டு அந்த பெருமாளை வாங்குவோம். ஏன்னா பெருமாள் ஒரு நாள் இல்லையே இங்க, அதனால எல்லாரும் அப்படியே சந்தோஷமா பெருமாள் வரவேற்பாராம், ரங்கா ரங்கான்னு. அப்படியே பெருமாள் சந்தோஷமா அப்படி கம்பீரமா வருவாராம் இந்த கர்ப்பகிரகத்துக்கு. இந்த உற்சவம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த ஜீயர்புரத்துல ஒரு வயதான மூதாட்டி, அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே கணவன் இறந்துட்டா. ஆனா அவளுக்கு ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு பேரன், மகளும் இல்ல. அந்த பேரனுக்கு ரங்கா அப்படிங்கிற திருநாமத்தோட தான் அந்த குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய வளர்த்துன்னு வந்தான். ரொம்ப ஆச்சரியமான குழந்தை, நல்ல நல்ல அறிவுல ரொம்ப சிறந்த குழந்தை. இந்த குழந்தைய மட்டும் இல்ல, இவளுக்கு ரங்கன் மேல அதீத பக்தி. எப்பவுமே ரங்காதான், சாப்பிட்டாரங்கா, நின்னாரங்கா, தூங்கினாரங்கா, எல்லாமே அவளுக்கு ரங்கன் தான். அவ்வளோ பக்தி இந்த ரங்கன் மேலையும்.
இப்ப என்னாச்சுன்னா அந்த ரங்கன், அதாவது அந்த பேரன் ரங்கன் என்ன பண்ணானா, ஒரு நாள் இந்த இதே மாதிரி சவரம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு அந்த காவிரியில போயிட்டு குளிக்கிறதுக்காக உள்ள இறங்கியிருக்கார். இறங்கினா ஒரு பெரிய வெள்ளம் வந்துருது. இந்த பையனை அடிச்சுட்டு போயிடுது. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அடிச்சுட்டு போனவொன்னா அவனை அப்படி இப்படி போராடி ஒரு கல் மண்டபத்தை அப்படி இப்படி பிடிச்சி, ஏன்னா நடுவில் வரதெல்லாம் பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல சேஃபா நின்றுட்டாரு. அப்போ அந்த ரங்கன், அதாவது அந்த பேரன் ரங்கன் வேண்டினானா, ரங்கா, என் பாட்டி எப்பவுமே உன்னதான் நினைச்சுட்டு இருக்கோம். நீ இப்ப நான் வேற என்ன அடிச்சுன்னு போயிட்டு என் பாட்டிக்கு யாரும் என்ன இது கொடுத்தாலும் தெரியாது. அதனால நீ எப்படியானா நான் வர வரைக்கும் நீ அங்க இருக்க கூடாதா, கொஞ்சம் காப்பாத்த கூடாதா அப்படின்னு அந்த பேரன் வேண்டினானோ. அந்த வேண்டுதலுக்கு இணங்க நம் ரங்கம் மன்னார் காத்துட்டு இருக்காரு. அவர் தான் உடனே போனார் அந்த கிழவி இடத்துல. இந்த ரங்கன் மாதிரியே, அதாவது பேரன் ரங்கன் மாதிரியே உருவெடுத்து அங்க போன காவிரி கரையிலே அப்படியே குளிச்சா மாதிரி எழுந்து வந்தார். பாட்டி ஆச்சரியப்பட்டா, அடப்பா, யாரோ உன்னை ஆத்து வேலைலாம் அடிச்சுன்னு போயிட்டு யாரோ சொன்னாலேப்பா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த பேரன் அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைக்கு மாவடு தயிர் சாதம் டெய்லி கொடுப்பா. ரொம்ப அன்பா கொடுத்தா. இது ஒரு பக்கம். கொடுத்துன்னு வந்த போது அவர் இப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல அந்த பையன் அங்கேருந்து தப்பிச்சு நேரா இந்த கிழவி இடத்துல வந்தான். கிழவி இடத்துல வந்தா இந்த இடத்துல பார்த்தா இங்க ஒரு ரங்கன் இருக்கார். இப்படி பார்த்தார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு இவருக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது. பேரனும் ரங்கன், இவரும் ரங்கன். இப்படி பார்த்தோன்னு அப்ப வேணிடாலாம், ரங்கா, நீதான் எனக்கு என் கையால வாங்கி சாப்பிடணும்னு வந்தியா ரங்கா அப்படின்னு அப்படியே பரம பதிச்சுட்டாலாம் அந்த ரங்கனோடையே. அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிதான் இந்த சுவாமி 3ஆம் நாள் நம் ராமானுஜர் இந்த ஜீயர்புர சேவை அப்படிங்கறத அமைச்சு கொடுத்தார். ஆனா இது அமைச்சு கொடுத்ததுக்கு ஒரு பின்னாடி நம்ம அனுபவிச்ச விஷயம். ஏன்னா ராமன் அவர் அனுபவிச்சால ரங்கா, எல்லாரும் ஊரே பின்னாடி போச்சு, ராமா 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 ராமான்னு. அதுக்கப்புறம் ராமர் வரும்போது ஊரே கொண்டாடுது இல்லையா, ராமா ராமா ராமான்னு. அதே மாதிரி ரங்கா ரங்கா ரங்கான்னு எல்லாரும் கொண்டாடணும். அதற்காக தான் இந்த உற்சவம். அங்க சபரி காத்துந்தா இல்லையா இவருக்காக, பழங்களை வைத்துக் கொண்டு ராமருக்காக. அப்ப நினைச்சாரு சபரி எவ்வளவு பக்தியா காத்துட்டு இருக்கான்னு. அப்படித்தான் இந்த இடத்துலயும் அந்த கிழவியானவள் தயிர் சாதம் மாவடு அதை கொடுத்து இந்த பெருமாளுக்காக காத்துட்டு வந்து இந்த பெருமாள் அதை கண்டரோலை பண்ற மாதிரி அப்படி ஒரு வைபவத்தை அமைச்சு கொடுத்திருக்காரு நம் ராமானுஜர். இப்ப இது எப்படி அவருக்கு தெரியும்? ஏன்னா ரங்கன் நினைச்சது ராமானுஜருக்கு எப்படி தெரியும்? ஆனா அமைச்சு கொடுத்தார். இது ஒரு உற்சவம். இதோட ரொம்ப அழகான ஒரு உற்சவம் என்னன்னா, இந்த பங்குனி உற்சவத்திலேயே 6ஆம் நாள் உற்சவம். இந்த பெருமாள் ரங்க மன்னார் திருக்கோழியூர், அதாவது திருவுரையூர்னு சொல்லுவா. அது ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசம். 2வது திவ்ய தேசம். இங்க கமலவள்ளி நாச்சியார், ரொம்ப அழகான சின்ன இளமையான நாச்சியார். அவ இந்த ரங்க மன்னாரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேணும், அதாவது அழகிய மணவாளன் இல்லையா, இவரை தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு காத்திருந்து இந்த பெருமாள் அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆனா இந்த பெருமாள் என்ன பண்ணுவாராம், நேரா உறையூருக்கு போவா, உறையூருக்கு ஏழை பண்ணிட்டு போவா. அங்க கமலவள்ளி நாச்சியாரை ரொம்ப அழகாக திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து மறுநாள் பெருமாள் புறப்பட்டு இங்க வருவர். ஏன்னா இங்க இவருக்கு பங்குனி உற்சவம் நடந்துட்டு இருக்கு, அதனால இங்க வருவர். அங்க கமலவள்ளி நாச்சியாரோட பங்குனி பூரத்துல சேர்த்து சேவை அங்க முடிச்சுட்டு இங்க வருவர். இப்ப என்னன்னா அந்த இடத்துல திருக்கோழியூர்ல இன்னைக்குமே நமக்கு உற்சவ மூர்த்தி அங்க கிடையாது. ஏன்னா இவர் தான் அங்க உற்சவர். இந்த அழகிய மணவாளன் தான் அங்க உற்சவர். அங்க மூலவர் மூர்த்தி மட்டும்தான். அங்க சொர்க்கவாசல் திறப்பா இல்லையா, இப்ப எல்லா சொர்க்கவாசலும் திறக்கும் போது பெருமாள் தானே வெளியில வருவார். சொர்க்கவாசல் எல்லாருக்கும் நமக்கு காட்சி கொடுப்பாரு. ஆனா இந்த இடத்துல இந்த திருக்கோழியூர்ல தாயார் தான் வருவா சொர்க்கவாசல்ல இருந்து. ஏன்னா உற்சவ பெருமாள் இங்க இருக்க ரங்கநாதர். ரங்கநாதர் என்ன பண்ணுவாராம், இங்கிருந்து கிளம்பி இங்க வருவார். எந்த இடத்துல? ஸ்ரீரங்கத்துக்கு வருவார். ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அங்க நாச்சியார் இருக்கா இல்லையா, ரங்கநாயக நாச்சியார், கதவை சாத்திடுவாராம். திறக்க மாட்டேன் கதவைன்றுவாராம். என்ன நாச்சியாரே திறக்க மாட்டேங்கிறேன்னு பெருமாள் கெஞ்சுவாராம். அதெல்லாம் திறக்க மாட்டேன். கமலவள்ளி நாச்சியாரு என்கிட்ட சொல்லாம அங்க போய் அவளை திருமணம் செய்து கொண்டிருக்கேன்னா இங்க கிடையாது, நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்ட்டுவாராம். எல்லாம் என்னன்னவோ பெருமாள் சொல்லி பார்ப்பாராம். நீதானே தாயே மகாலட்சுமி, உத்தரவு பேர்ல தானே நான் அங்க போனேன் அப்படிலாம் சொல்லி பார்ப்பாராம். நாச்சியார் மாட்டவே மாட்டேன்னு வரான். பொதுவாக நாச்சியாருக்கும் ஆகட்டும் ரங்க மன்னாருக்காகட்டும் ஒரு அழகான விஷயம் பிடிக்கும். எதுனா, நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இருக்கியா, அது அந்த பாசுரங்களை ஒரு அரையர் சேவைன்னு சொல்லுவா. அதாவது அந்த பாசுரங்களை பாடி ஆடி அப்படியே அந்த பெருமாளத்துல அந்த பாசுரங்களை சேவிப்பான். அது ரொம்ப பிடிக்குமா ரங்கநாயக்கும் நாச்சியாருக்கும். இத பார்த்த நம்மாழ்வார் என்ன பண்ணுவாராம், இந்த பக்கம் அதாவது ரங்கமன்னார் பக்கத்துல ஒரு 2 பேர் பாசுரம் பாடுறதுக்கு, அத மாதிரி தாயார் பக்கத்துல 2 பேர் அப்படியே பாசுரங்கள் பாடுவா. திருவாய்மொழி பாசுரங்கள் அரைய சேவை பண்ணுவா. அதை பார்த்த உடனே அப்படியே மனசு மயக்கத்துல இருப்பாளாம் 2 பேரும். அந்த சமயத்துல நம்மாழ்வார் இடையில பூந்து அவ 2 பேருக்கும் மனசமாதானப்படுத்தி அவரை
அன்னைக்கு பங்குனி உத்தரத்து அன்னைக்கு இந்த பெருமாளுக்கு ரங்கநாயகிக்கும் ரங்கமன்னாருக்கும் கல்யாணம் செய்து விட்டு அன்னைக்கு சேர்த்து சேவை. இது ரொம்ப விசேஷமா நடக்குமா ஸ்ரீரங்கத்துல. இப்ப இது பொதுவாக விசேஷங்கள் உற்சவங்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா ரங்கநாயகதாய்க்கு தெரியாதா? அங்க இப்போ கமலவல்லி நாச்சியார் இவரோட தானே, இவதானே அங்க இருக்கிறவோ, அவருக்கு தெரியாதா? ஆனா இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னா ராமானுஜர். எதற்காக ஏற்படுத்தி கொடுத்தார்? இங்க ரங்கமன்னார் ஆசைப்பட்டார் இல்லையா? அங்க சீதா பிராட்டியும் சீதா பிராட்டியும் ராமபிரானும் இப்படி ஊழல்ல இருக்கும் போதெல்லாம் பார்த்தாரு. இத மாதிரி ரங்கநாயகி தாயாரோட நமக்கும் ஒரு ஊழல் வேணும், பாவம் எப்பவுமே காலையே பிடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு அங்க நினைச்சாரு இல்லையா? இப்ப இந்த இடத்துல அதை அனுபவிக்கணுமே, அதனால இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிறு ஊழல்கள் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குமா. இந்த ஊழலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை கல்யாணம் பண்ணி போகணும். இதெல்லாம் ராமானுஜர் அவர் அங்க அனுபவிக்கணும்னு நினைச்சதை, அங்க அவர் நினைச்சதை நிறைவேற்றணும் தான் இந்த பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து ஆச்சரியமாக நமக்கு இன்னைக்கும் கடாட்சம் கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா? இப்ப இதுல பெருமாள் வந்து மோகினி அவதாரம், இந்த இடத்துல அவ்வளவு உற்சவங்கள்லாம் அப்படியே நினைக்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். இந்த மோகினி அவதாரம் அப்படின்னா பெருமாள் அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாராம். அதாவது அப்படியே தாயார் மாதிரியே. இதுல ஒரு விஷயம் சொல்லுவா என்னன்னா, பராசரப்பட்டர் அப்படின்னு. பராசரப்பட்டர் அவர் வந்து ராமானுஜருக்கு அடுத்த தர்சன பிரவர்த்தகர், அதாவது ஜியர். அவர் என்ன பண்ணுவாரா, எப்பவுமே தாயார் மேலதான் அவருக்கு அதீத பற்று. தாயார் தான் அவருக்கு எல்லாருமே, எப்பவுமே தாயார் தான் அழகுன்னு சொல்லிட்டு இருப்பார். இது பெருமாளுக்கு கொஞ்சம் மன வருத்தமா, இப்பவுமே தாயாரே அழகுன்னு சொல்றாருன்னு. என்ன பண்ணுவாராம், இந்த மோகினி உற்சவத்தன்னைக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு நேர பராசரப்பட்டர்கிட்ட வந்து கேட்பாராம், என்ன பராசரப்பட்டரே, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், உங்க ரங்கநாயகி தாயார் மாதிரியே இருக்கேனா அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்லுவாராம் இந்த பராசரப்பட்டர், நீ எல்லாமே அழகாதான் இருக்க ரங்கநாதா, ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், எங்க தாயோட கண்ணு இருக்கு பத்தியா, அந்த கருணையான கண்ணு உனக்கு வரலையே, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு வரான். இத சொல்லுவா எல்லாரும். அப்படி அப்படி அழகாக இருக்குமா அந்த அலங்காரம், அந்த நடை. பொதுவா 3 விஷயங்கள் சொல்லுவா, எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஸ்ரீரங்கத்துல நடை அழகு, காஞ்சிபுரத்துல வடை அழகு, அதே மாதிரி திருப்பதியில கொடை அழகு. இப்ப திருப்பதியில கொடை அழகுங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா கொடை எல்லா இடத்துக்கும் பிரம்மோத்சவத்துக்கு முன்னாடி வரும், எல்லா இடத்துலயும் நமக்கு தரிசனம் கொடுக்குமே, கொடை அழகு. இதுல காஞ்சிபுரத்துல வடை அழகு, இதை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கான்னு தெரியாது. ஆனா எங்களுக்கெல்லாம் எங்களோட தாத்தா அந்த காஞ்சிபுரத்துல தேசாந்திரின்னா இந்த மடப்புள்ளியில இருந்தா, அப்போ நாங்கெல்லாம் உற்சவத்துக்கு போகும்போது பெருமாளுக்கு கண்டரோட பண்ண அந்த வடையை கொடுப்பா. அதுக்கு இணை ஆகாது, நிஜமாவே வடை அத்தனை நன்னா இருக்கும். அந்த வடை அழகு, இங்க கொடை அழகு, இந்த ரங்கமன்னா இருக்க நடை அழகு. ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட நடை அழகா இருக்கிறதுனால தானே தசரத மகாராஜாவும் அங்க இருக்கிறவங்க நடந்து பார்த்தா இல்லையா? அத மாதிரிதான் இந்த பெருமாளுக்கும் ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு நடை அழகாம் இந்த பெருமாளுக்கு. அப்பேற்பட்ட உற்சவங்களை அந்த பெருமாள் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் ராமானுஜன் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த இடத்துல லக்ஷ்மணனாக ஆதிசேஷனாக அவதரித்து, இங்க லக்ஷ்மண முனியாக அவதரித்து அதை எல்லாத்தையும் அழகாக நிறைவேற்றி கொடுத்தார். அப்ப இதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார் அப்படின்னா இதெல்லாம் வரலாறு இல்லை, இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கிடையாது. பெருமாளோட திருவளம் இல்லாம இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறதுதான் எங்க கேள்வி. இதை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை, அதை தான் உங்ககிட்ட அனுபவிச்சேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது என்னன்னா இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்கும். இப்போ நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 6 நிலைகள் சொல்லுவான். பெருமாளோட 6 விதமான நிலைகள் சொல்லுவான். அதாவது எந்த நிலையிலையும் அந்த பரமாத்மாவை நம்ம அனுபவிக்கலாம், எந்த நிலையிலும் போகலாம் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்துருக்கான். இது என்ன நிலை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிவாலும் இருந்திருக்க, இருந்தாலும் பரநிலை அப்படின்னு சொல்லுவான். இந்த பரநிலை அப்படின்னா இது வந்து பரந்தாமல் இருக்கக்கூடிய பரமபத நிலை. அது இந்த இடத்துல யாருன்னா இப்ப ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்லாம் திருநாட்டை அலங்கரிக்க புறப்படுறான்னு சொல்லுவா இல்லையா, அந்த திருநாடு தான் அந்த பரமபத நிலை. அந்த இடத்துலதான் மோட்சத்தை பெற்றவா எல்லாரும் போகக்கூடிய அழகான இடம், அதுதான் பரமபத நிலை. இப்ப எல்லாரும் அந்த நிலைக்கு போறதுக்கு தான் பிரயத்தனப்படுவா, அதுதான் முக்கியமான நிலை. அது எப்படிலாம் போகலாம் அப்படிங்கறதுதான் இப்போ 2வது விஷயம். என்னன்னா வைகுண்டத்துல இருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற ஆதிசேஷன் மேல அனந்த சயன திருக்கோலத்துல தாயாரோடு இருக்கக்கூடிய நிலைதான் பரமபத நிலை. இதுக்கு வியூக நிலை அப்படின்னு சொல்லுவா. பொதுவா இந்த வியூக நிலை இந்திரன், தேவர்கள், முனிவர்கள் இவாளுக்கெல்லாம் என்னெல்லாம் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப இந்த நிலையில இருக்கிற பெருமாள் கிட்ட தான் போய் நிப்பாவும், எங்களுக்கு நீதான் அவதாரம் பண்ணி எப்படியான காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. இப்போ 3வதாக ஒரு நிலை இருக்கு, அது என்னன்னா விபவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. விபவம்னா பெருமாளோட அவதாரங்கள். இப்ப நம்ம தசாவதாரங்கள் 10 அவதாரங்கள் அனுபவிக்கிறோம், ஆனா பெருமாள் எடுத்தது எண்ணற்ற அவதாரங்கள், நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் பெருமாள்.
ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பரசுராமனாகவும் பலராமனாகவும் லட்சுமி நரசிம்மராகவும் இப்படி பல அவதாரங்கள் எடுத்தவர். அந்த அவதார நிலை தான் விபவ நிலை அப்படின்னு சொல்லுவோம். இதுல 4வது ஒரு நிலை இருக்கு. அது என்னன்னா அச்சை நிலை. அச்சை நிலைன்னா இன்னைக்கு நம்ம கோயில் எல்லாம் திருவிக்கிரக ரூபத்துல பெருமாளை தரிசிக்கிறோம் இல்லையா, பாக்குறோமே. அங்க போய் நின்னாலே அந்த பெருமாள் அவர் எதிர இருக்கிறது சிலையோ திருவிக்கிரகம் அப்படின்னா நமக்கு தோன்றதா என்ன, பெருமாளே நம்ம கண்ணெதிர நிக்கிற மாதிரி அப்படியே நம்ம நினைச்சு வேண்டோம் இல்லையா, அந்த நிலை அதுதான் அச்சை நிலைன்னு சொல்லுவோம். இதுல 5வது ஒரு நிலை இருக்கு, அதுதான் அந்தர்யாமி. இந்த பெருமாளை நாம யாரும் பெருசா நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நட்ட கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி சுற்றி வருவதால் நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சிவபுராணத்தை சொல்லுவா இல்லையா, அது மாதிரி பெருமாள் நம்மளோடய இருக்க அந்தர்யாமி நிலை. அந்த பெருமாளை நம்ம என்னைக்கு நினைச்சு அவர் சொல் பச்சு நம்ம என்னைக்கு கேட்கிறோம், என்னைக்கு நடந்துட்டு இருக்கோம், நடக்கிறது இல்லை. அப்படி நடக்காம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்து எந்த கோயிலுக்கும் எந்த நிலையும் வேண்டாம், இந்த அந்தர்யாமி நிலையை எல்லாரும் வேண்டுங்கோ அப்படின்னு இன்னைக்கு நமக்கு பிரமாதமா நமக்கு ரொம்ப நமக்கு முக்கியமா கொடுக்கக்கூடிய நிலை இந்த அந்தர்யாமி நிலை தான். இன்னைக்கு அந்த நிலை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல 6வதாக ஒரு நிலை இருக்கு, அது என்னன்னா ஆச்சாரியன். ஏன்னா இதுல ஆச்சாரியன் சொல்லும் போது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதுக்கு யாருன்னா நம் மதுரகவி ஆழ்வார். ஏன்னா இவர் நம்மளோட பாசுரங்கள்ல 4000 திவ்ய பிரபந்தத்துல இவர் அருளி செய்த 10 பாசுரங்கள். பொதுவா 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லா திவ்ய தேசங்களுக்கும் பெருமாள் மங்களாசாசனம் மங்களாசாசனம் பண்ணதுனாலதான் இப்ப நம்ம 108 திவ்ய தேசங்களை சேவிக்கிறோம். அந்த பெருமாளுக்கு கொடுத்த பாசுரங்கள் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கான ஒரு 10 பாசுரங்கள் மட்டும்தான் அவரோடது. அவர் எந்த பெருமாளுக்கும் மங்களாசாசனம் பண்ணது, அவருக்கு எல்லாமே தேவமற்றறியேன் குருகூர் நம்பி இந்த தெய்வம்னா இந்த பெருமாள் இந்த நம்மாழ்வார் தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆச்சாரியன் பக்தி அவருக்கு. அது ஒரு அற்புதமான நிலை. அந்த ஆச்சாரியன் மூலியமாக அவரோட திருவடிகளை பற்றி கொண்டாலே நம்ம அந்த பரமபத நிலை அடையலாம், மோட்சம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த 6 நிலைகளை ரொம்ப வசதியா சொல்லுவா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 6 நிலையிலும் இருக்கக்கூடிய பெருமாள் நம் ரங்கமன்னார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோ கிருஷ்ண பரமாத்மாவோ அங்க விபவமூர்த்தியா அவதரிச்சவா, இன்னைக்கு அவளை அச்சாமூர்த்தியாவான நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா அவர் கலியுகம் வந்தாச்சு கொண்டாடுறோம். ஆனா நம் ரங்கமன்னார் இவர் பரமபதத்துல பிரம்மாவால பூஜிக்கப்பட்ட பெருமாள், ஆராதித்த பெருமாள். அப்ப பரமபத நிலையில இருக்கக்கூடிய பெருமாளும் இவர் தான். ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி ஆதிசேஷன்ல படுத்துண்டு எப்படி சயன திருக்கோலத்துல இருக்காரோ அதே மாதிரி ஸ்ரீவைகுண்ட கோலத்துல அந்த வியூக நிலையில இருக்கக்கூடிய பெருமாளும் உங்க ரங்கமன்னார் தான். இப்போ 3வது விவர நிலை சொல்லுவா, உங்க பெருமாள் ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி வந்தார்னா, ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி மட்டும் இல்ல, ஆச்சாரியர்கிட்டையும் ஆழ்வார்கள்கிட்டையும் இந்த பெருமாள் எப்படி பேசியிருக்க, எப்படி அந்த அச்சாமூர்த்தியா இருந்தாலும் எப்படி அந்த அவளோட எல்லாம் அவருக்கு இருந்திருக்கார் அப்படிங்கிறத அவளோட விஷயங்கள்லாம் படிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெருமாள் பேசி இருக்கார் எல்லாருக்கிட்டையும். இங்க வரதராஜ பெருமாளே அங்க திருக்கச்சி நிமிட சுவாமிகிட்ட பேசியிருக்கார், இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த பெருமாள் அவ அச்சாமூர்த்தியா இருந்தாலுமே பேசியிருக்காருல்ல, அப்ப இவர் விபவ நிலையிலும் இருக்கக்கூடிய பெருமாள் தானே. அச்சாமூர்த்தி ஏற்கனவே அச்சாமூர்த்தி தான், ஏன்னா திருவிக்கிரக ரூபத்துலதான் இருக்கார். இதுல அந்தர்யாமி அவர் இல்லாத மனசு எது, அந்த ரங்கன் இல்லாத இடம் எது, அவன் இல்லாத மனசு இருக்க ஒரு மனசா, அப்பேற்பட்ட அந்தர்யாமி பெருமாள். அப்ப ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆச்சாரியன் கூட. ஏன்னா விசிஷ்டாத்வைத குரு பரம்பரை நம்ம சொன்னோம்னா லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படின்னு தானே ஆரம்பிக்கும். லக்ஷ்மியோட நாதன் அவ 2 பேர் தான் முதல் ஆச்சாரியன் இந்த குரு பரம்பரைக்கு. அதுக்கப்புறம் தான் விஸ்வக்ஷேனர், அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார், அதுக்கப்புறம் நாதமணி சுவாமிகள், அதுக்கப்புறம் ஆளவந்தார் சுவாமிகள், பெரிய நம்பி சுவாமிகள், அப்புறம் ஆச்சாரியன் ராமானுஜர், அதுக்கப்புறம் வந்தவா எல்லாருமே நிறைய ஆச்சாரியர்கள் இருந்திருக்கா, வழி வழியா வந்தவா. இப்போ இந்த குரு பரம்பரையோட முதல் ஆச்சாரியன் அப்படின்னா ரங்கமன்னார் தானே. அப்போ ரங்கமன்னார் அப்படிங்கிற அவர் எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் இல்லையா. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா. இந்த கலியுகத்துல பூலோக வைகுண்டத்துல நமக்காக எப்பவுமே இருக்கிற அந்த ரங்கமன்னார எப்பவும் நம்ம சந்தோஷமாக பிரார்த்திச்சு அவரோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படி வேண்டிண்டு ஆடியே இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும், அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் பல்லாண்டு பாடி பாவனஜ சுதி பாத்திர பாவன சரித்ரா ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ரா சீதா கல்யாண
வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே ரங்கா கல்யாண வைபோகமே ரங்கம்மா கல்யாண வைபோகமே அப்படின்னு சொல்லி தாயாருக்கும் பெருமாளுக்கும் பல்லாண்டு பாடி எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட உபன்யாசத்தை எனக்கு தோணுனதை சொன்னதை நீங்களும் பொறுமையா கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு என்னோட காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கவிதார்த்தே சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.